Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான செம்ம டேஸ்டான ஒரு சூப்பர் கலர்ஃபுல்லான பீட்ரூட் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் குழந்தைங்கள்கிட்ட பீட்ரூட் கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் பீட்ரூட் பொரியல்லாம் காலியே ஆகாது. அதே அவங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. என் பொண்ணெல்லாம் பிரியாணியாக கொடுத்துட்டு அவள் சூப்பராக சாப்பிட்ருவா. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ பீட்ரூட் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் வச்சுடலாம். குக்கர் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் இது கூட கொஞ்சமாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 3 லவங்கம், கொஞ்சமாக கடல் பாசி, ஒரு சின்ன துண்டு அன்னாச்சி, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வணங்கி அதை கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். எப்போதுமே எந்த பிரியாணிக்குமே வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசம் போய் அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அடியில் கருகிடாமவும் அடி பிடிச்சிடாமலும் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கிடலாம். இந்த பீட்ரூட் இந்த எண்ணெயிலே ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வணங்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், பீட்ரூட் நல்லா வணங்கி அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அதுலேருந்து தண்ணி வரலாம் அதை நம்ம நல்லா வணக்கிடணும். அடுத்ததாக இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் இந்த பீட்ரூட்டோடு சேர்த்து நல்லா வணக்கிடலாம். ஆக்சுவலாக பச்சை மிளகாயை வெங்காயத்தோட அந்த ஆயிலே டைரெக்டாக போட்டிருக்கலாம். அப்படி போட்டிருந்தா இந்த பச்சை மிளகாயோட காரம்லாம் அந்த எண்ணெயில் இறங்கி பிரியாணி கொஞ்சம் காரமாக தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் போடுறேன். உங்களுக்கு நல்லா காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தோடய டைரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சுருண்டு வரல நம்ம நல்லா வணக்கிடலாம். இந்த பீட்ரூட் நல்லா வணங்கினா தான் பிரியாணி டேஸ்ட் இருக்கும். அப்போ தான் பீட்ரூட் பிரியாணியில் இருக்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இதுக்கு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ண வேண்டாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் இதுக்கு நல்ல அந்த ரெட்டிஷ் கலர் கிடைக்காது. ஸோ மஞ்சள் தூள் ஆட் பண்ணாமல் நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடலாம். அடுத்ததாக இது கூடவே நான் கொஞ்சமாக பச்சை பட்டாணியை உரிச்சு வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணியை வேக வச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வணக்கிடலாம். நீங்கள் இந்த பச்சை பட்டாணி கூடவே பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகளும் சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை கழுவி இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே நார்மல் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை தூவி இது குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ரெட்டு க்ரீனுன்னு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கலருக்காகவே குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. என் பொண்ணு அப்படி தான். ரெட் கலர் பிரியாணின்னு அவள் நல்லா சாப்பிடுவா. இப்போ இதை நல்லா கிளறி விட்டால் நம்ம பீட்ரூட் பிரியாணி ரெடி. இதை நீங்கள் சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதில் பீட்ரூட் நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டனால அதில் இருக்கிறதே தெரியாது. உங்கள் குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருந்தால் அதில் பீட்ரூட் இருக்கிறத கண்டே பிடிக்க மாட்டாங்க. என் பொண்ணோட ஃபேவரட் இந்த பீட்ரூட் பிரியாணிங்க.
இதே நான் பீட்ரூட்டை பொரியல் வேறு ஏதோ கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டா. இதுனா நல்லா சாப்பிட்டா. என்ன பண்ணுறது, இப்போ இருக்க குழந்தைங்கள வெஜ்ஜி சாப்பிட வைக்கணுன்னா நம்ம ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பீட்ரூட் பிரியாணி சைடிஷ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இது கூட ஆனியன் ரைட்டாவும் அண்ட் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சுருந்தேன். பாப்பாவுக்கு காரம் ரொம்ப கம்மியாக இருக்கணுன்றனால பீட்ரூட் பிரியாணியில் காரம் கம்மியாக போட்டிருந்தேன். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா காரசாரமாக செஞ்சு வச்சுட்டோம். இது 2 காம்பினேஷனுமே நல்லா அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை குழந்தைய சாப்பிட வைக்க கஷ்டப்படுற அம்மாவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.